கோவை மிக்கேல் மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்று வரும் தொடக்க கல்வித்துறையின் கலந்தாய்வின் போது அரசாணை 243 ரத்து செய்யக் கோரி டிட்டோஜாக் அமைப்பினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கான முக்கிய காரணம் அரசாணை 243 அமலாக்கமாகும். இந்த அரசாணையின்படி இதுவரை ஒன்றிய முன்னுரிமையில் நடைபெற்று வந்த பணியிட மாறுதல் இனி மாநில முன்னுரிமை அடிப்படையில் நடைபெறவுள்ளது. இந்த மாற்றம் 90% ஆசிரியர்களின் பதவி உயர்வை பாதிக்கும் என்று அமைப்பினர் கூறுகின்றனர். மேலும் மாநில முன்னுரிமை அடிப்படையிலான இடம் மாற்றம் ஊழலுக்கு வழிவகுக்கும் என்ற அச்சமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்டோஜாக் அமைப்பின் கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வீராசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், இதுவரை ஒன்றிய முன்னுரிமையில் நடைபெற்று வந்த பணி இடமாறுதல் அரசாணை 243 படி இனி மாநில முன்னுரிமை அடிப்படையில் நடைபெறவுள்ளது. இது 90% ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறித்துள்ளது. மேலும் மாநில முன்னுரிமை அடிப்படையில் இடம் மாறுதல் நடைபெறுவது லஞ்சம் பெற்றுக் கொண்டு ஆசிரியர்களை பணி இடமாற்றம் செய்ய வழிவகுக்கும் என்று கூறினார். மிக்கேல் மேல்நிலைப் பள்ளி முன்பு நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் அரசாணை 243 ரத்து செய் என்ற கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டம் ஆசிரியர்களின் பணி நிலை மாற்றம் தொடர்பான கொள்கை மாற்றங்கள் குறித்த கவலைகளை வெளிப்படுத்துகிறது. அரசின் முடிவுக்கும் ஆசிரியர் சங்கங்களின் எதிர்ப்புக்கும் இடையேயான முரண்பாட்டை இது காட்டுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை ஆசிரியர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். பேர் வீராசாமி, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், டிட்டோஜாக், கோவை மாவட்டம். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களினுடைய கூட்டு நடவடிக்கை குழு மாநில உயர்மட்ட குழுவின் முடிவின்படி இன்று பொது மாறுதல் கலந்தாய்வு நடக்கக்கூடிய கலந்தாய்வு மையங்களின் முன்பு பெருந்திரளான மறியல் போராட்டம் நடத்துவது என்பதாக முடிவாற்றப்பட்டதன் அடிப்படையில் கோவை மாவட்டத்தில் தற்போது மறியல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மறியல் எதற்காக என்றால், அரசாணை கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக மாறுதல் கலந்தாய்வு குறித்த அரசாணை 243 ஒன்றை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. இந்த 243 என்பது பழைய முறைப்படி மாறுதல் ஒன்றிய முன்னுரிமை அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது மாநில முன்னுரிமை அடிப்படையில் நடைபெறுவதாக நடத்தி கொண்டுள்ளார்கள். இந்த மாநில முன்னுரிமை என்பது 90% ஆசிரியர்களுடைய பெண் ஆசிரியர்களுடைய பதவி உயர்வை பறித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநில முன்னுரிமை என்பது சில ஆட்களால் அதிகாரிகளால் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ஆசிரியர்களை பணியிட மாறுதல் நிர்வாகம் என்ற பெயரில் அளிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறதால் இந்த 243 அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று அனைத்து கலந்தாய்வு மையங்களின் முன்பும் இன்று மாபெரும் மறியல் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.